அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் தேர்வு தேதி நெருங்கிட்டு இருக்கு. மிக விரைவாக படிங்க. ஒரு செகண்டும் ரொம்ப முக்கியமானது. போட்டியாளர்கள் மிக அதிகம். அவங்களெல்லாம் வின் பண்ணணும் அப்படின்னா சம்திங் ஸ்பெஷல் நம்மகிட்ட எதனா இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பேஜஸை வேகமாக ஒரு 10 டைம் பரட்டிட்டா போதும், அதான் ஸ்பீடு அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, சப்ஜெக்டை எந்த அளவுக்கு டெப்த்தாக உள்வாங்கி போகிறீங்கன்றது தான் ஸ்பீடு. எந்த அளவுக்கு பாடத்தை புரிஞ்சிக்கின்னு மூவ் ஆகிறீங்க, அதுதான் ஸ்பீடு. ஸோ புரிஞ்சிட்டு மூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கொஸ்டின்ஸ் ஒன்று ஒன்று அவங்க எப்படி வேணாலும் ஃப்ரேம் பண்ணுவாங்க. கண்டென்ட் புரியாதவங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சா கூட என்ன பண்ணிடுவாங்க, ராங்காக தான் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கண்டென்ட்டை உள்வாங்கி கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம பரபரன்னு போகிறது முக்கியம் இல்லை, பர்ஃபெக்டாக போகணும். சார் தப்பே வராது சார், நான் நல்லா கண்டென்ட்டை உள்வாங்கிட்டேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நல்ல டெப்த்தாக புரிஞ்சுட்டு போக முயற்சி பண்ணணும். ஓகே, இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பிஜிடிஆர்பிக்கு புது வரவு இல்லையா? அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வைக்க ஆசைப்படுவாங்க. ஏன்னா அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. சார் புது வரவுலேருந்து கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த விதத்தில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்க்கு ஒரு 151 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தேன். இந்த 151 ஸ்டேட்மெண்ட்டை அசை போட்டுகிட்டே இருக்கணும். டெய்லி உங்களுடைய வெற்றி எதில் அடங்கியிருக்குன்னா, படித்ததை ஒரு 1 hour அப்பப்போ அசை போட்டுகிட்டே இருக்கணும். அப்படியே மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே, இப்போது 133வது வினா பாருங்கள். வாட் இஸ் த பாய்சான் பிராக்கெட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் எஃப் அண்ட் ஜி வித் ரெஸ்பெக்ட் டு த கனானிக்கல் கோஆர்டினேட்ஸ் கியூ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதில் சரியான ஆன்சர் எதுன்னா ஆப்ஷன் ஏ, இதுதான் கரெக்ட். ஓகே, சரி, இதை வச்சு ப்ராப்ளம் கேட்க முடியுமா? இந்த புக்லெட்டை எல்லோரும் வாங்கி அதை பிடிஎஃபாக வாங்கிட்டு இருக்காங்க. வாங்கி 151 ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே ஆசை போட்டுகிட்டே இருங்க. ஓரளவுக்கு ப்ராப்ளம்ஸ் டெய்லி இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் கொடுத்துட்டே வர போகிறேன். ஸோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தனியாக நோட் போட்டு எழுதிட்டு வந்தாலும் சந்தோஷம். இப்போ இந்த புக்லெட்டில் 151 1 மார்க் மட்டும் இல்லை, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் தாண்டி இந்தாண்ட நியூமெரிக்கல் அனாலிசிஸ் 116 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக இருக்கும் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸு. ஸோ இதுவும் உங்களுக்கு சேர்ந்தே வந்துடும் இந்த பிடிஎஃப்பில். ஸோ இது வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இதை நாங்கள் பிடிஎஃபாக சென்ட் பண்ணுவோம். ஓகே, இது எல்லாத்தையும் ஆசை போட்டுகிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது, ஒன்று கூட விடாமல். சார் டோபாலஜி நிறைய கொடுங்க சார் கேட்டாங்க. டோபாலஜி எக்கச்சக்கமாக கொடுத்துட்டோம் சார். நியூமெரிக்கல் கொடுங்க சார்னு கேட்டாங்க. புதுசாக வரவங்களுக்கு அப்படி பிளாங்காக இருக்காங்க, எவ்வளோ போட்டிருக்கோன்றது தெரியல. நிச்சயமாக நிறைய போட்டுட்டோம். அந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே சென்ட் பண்ணி விடுறேன். 7358591547 இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடியோஸ் அனுப்பி விடுறேன். ஓகே, சென்ட் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி வீடியோஸ்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸையும் சென்ட் பண்ணி விட்டுருவேன். ஓகே, சரி, இப்போ அந்த பாய்சான் பிராக்கெட் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு ஒரு ஃபார்முலா அங்கே கொஷினில் கொடுத்துருந்தேன். இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், அது ரிலேட்டட் ப்ராப்ளம். வாட் இஸ் த பாய்சான் பிராக்கெட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன்ஸ் எஃப் ஈக்குவல் டு சைன் கியூ அண்ட் ஜி ஈக்குவல் டு காஸ் பி? ரொம்ப எளிமையானது இல்லையா? இப்போது பாய்சான் பிராக்கெட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எஃப்க்கும் ஜிக்கும் ஈக்குவல் டு, இதோட ஃபார்முலா என்னென்னா டோ எஃப் பை டோ கியூ இன்ட்டு டோ ஜி பை டோ பி மைனஸ் டோ எஃப் பை டோ பி இன்ட்டு டோ ஜி பை டோ கியூ. இதுதான் ஃபார்முலா. இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் மெட்டீரியலில் கொடுத்துருக்கேன். அந்த 151 ஸ்டேட்மெண்ட்டும் 151 ப்ராப்ளம் க்ரியேட் பண்ண முடியும். நல்லா அசை போட்டுகிட்டே இருக்கணும். தினமும் மார்னிங் ஒரு 5 minutes சேர்ந்து ஃபாஸ்ட்டாக படிச்சிடணும். படித்து உள்ளே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் கேட்கும்போது உங்கள் மைண்டு தானே அந்த ஃபார்முலாவுக்கு போகும், அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகும். ஸோ அதுலேருந்து நீங்கள் சொல்யூஷனை பிடிச்சிட முடியும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், எஃப் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஈக்குவல் டு சைன் கியூ. ஜி என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் பி. ஓகே, இப்போ டோ எஃப் பை டோ கியூ வேணும் இல்லையா? இது எஃப் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு கியூ பண்ணணும். அப்போ டோ எஃப் பை டோ கியூ ஈக்குவல் டு இங்கே சைன் கியூ டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் கியூ. ஓகே, அடுத்தது டோ எஃப் பை டோ பி வேணும். டோ எஃப் பை டோ பி 0, ஏன்னா இங்கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பியில் இல்லை, கியூவில் இருக்குது. ஸோ இங்கே பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் நடக்குது. வித் ரெஸ்பெக்ட் டு பி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எஃப்ஐ இங்கே கியூ டேர்ம்ஸ் தான் இருக்குன்றதுனால 0 ஆகிடும். ஓகே, அடுத்தது டோ ஜி பை டோ பி வேணும். இங்கே போடுறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன். டோ ஜி பை டோ பி வேணும். ஸோ டோ ஜி பை டோ பி ஈக்குவல் டு காஸ் பி டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் பி. டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு பி பண்ணுறேன். இங்கே பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் நடக்குது. அடுத்தது டோ ஜி பை டோ கியூ வேணும். இங்கே பாருங்கள், இந்த டேர்ம் வேணும். அப்போ டோ ஜி பை டோ கியூ ஈக்குவல் டு 0, ஏன்னா இங்கே பாருங்கள் ஜியில் கியூ டேர்மே இல்லை. ஸோ எல்லாமே பி டேர்ம். அதை நம்ம கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணி 0 போட்டுடணும். ஓகே, டிஃபரன்ஷியேஷன் தெரியும் இல்லையா? பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ எந்த டவுட்டும் இல்லை இதில். சரிங்க, இப்போது பாய்சான் பிராக்கெட் ஆஃப் எஃப் அண்ட் ஜி ஈக்குவல் டு டோ எஃப் பை டோ கியூ இன்ட்டு டோ ஜி பை
dou p minus dou f by dou p into dou g by dou q. இதில் அப்படி வேல்யூ போடலாமா? dou f by dou q எவ்வளோ? dou f by dou q வந்து cos q into dou g by dou p எவ்வளோ? dou g by dou p minus sin p. அந்தந்த வேல்யூவை அங்கங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதோட வேல்யூங்க நடுவில் இன்ட்டு மைனஸ் dou f by dou p 0 இன்ட்டு dou g by dou q 0. இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் காஸ் q sin p. இங்கே 0 அப்படியே விட்டுடலாம். அப்போ பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் f and g ஈக்குவல் டு மைனஸ் காஸ் q sin p. ஓகே, ரொம்ப எளிமையானது. இதை நம்ம விட்டுறக்கூடாது. ஃபார்முலா வச்சுக்கிட்டு அப்படியே போட்டுடுறீங்க. இப்போ இங்கே வாங்க. இஃப் q ஈக்குவல் டு 1 by p, கேபிட்டல் p ஈக்குவல் டு qp ஸ்கொயர், ஃபைண்ட் தி பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் q and p வித் ரெஸ்பெக்ட் டு p and q, ஸ்மால் p and q. ஓகே, இப்போ fgக்கு பதிலாக qp கொடுத்துருக்காங்க. இப்போ பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் qp நம்ம எழுத போகிறோம். எப்படி கொடுத்தாலும் நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு p and qக்கு நீங்கள் பாய்சன் ப்ராக்கெட் எழுத கற்றுக்கணும். ஸோ qp ஈக்குவல் டு பாருங்கள் dou q by dou ஸ்மால் q, dou p by dou p மைனஸ் dou q by dou p, கீழே எல்லாமே ஸ்மால் q ஸ்மால் p இன்ட்டு dou p by dou q. ஓகே, இதுதான் ஃபார்முலா. ரைட், இப்போ நம்ம என்னென்னலாம் தேவைன்றதை கண்டுபிடிச்சிக்கணும். முதல்ல q என்ன? q ஈக்குவல் டு 1 by p. அடுத்தது p என்ன? கேபிட்டல் p என்ன? qp ஸ்கொயர். இதெல்லாமே ஸ்மாலில் இருக்குது. ஓகே, இப்போ dou q by கேபிட்டல் q by dou q ஸ்மால் q வேணும். இப்போ இந்த q டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு q டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போது dou q by dou q இஸ் ஈக்குவல் டு, இங்கே q டேர்ம்ஸே இல்லை, இந்த p டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கான்ஸ்டன்ட்டாக ட்ரீட் ஆகிட்டு 0 ஆகிடும். ஓகே, அடுத்தது என்ன வேணும்? dou q by dou pயும் வேணும் இல்லையா? இதோ பாருங்கள் இங்கே போட. ஸோ இந்த q டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு p பண்ணும்போது 1 by p டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா மைனஸ் 1 by p ஸ்கொயர். ஏன்னா டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு p பண்ணுறேன். எதை? q-வை. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் தெரியலனா எங்கேயும் போக வேண்டாம். நம்ம 12th புக்கில் நிறைய கொடுத்துருக்காங்க. போய் ப்ராப்பர் டெஃபினேஷன்லேருந்து நிதானமாக படிங்க, அடிங்க. இப்போது p இருக்கு இல்லையா, இதை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு பாருங்கள், p டேர்மை p டிரான்ஸ்ஃபர்மேஷனை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு p டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் q பண்ணணும். ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு p பண்ணுறேன். அப்போ dou p by dou p, இந்த p கேபிட்டல் p, இது ஸ்மால் p. ஓகே, இஸ் ஈக்குவல் டு, இங்கே வந்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம p டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம்னா q வந்து கான்ஸ்டன்டாக ட்ரீட் ஆகிடும். அப்போ q இன்ட்டில் இருக்கிறதுனால அப்படியே இருக்கும். இன்ட்டு p ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2p. ரைட், அப்போ இதோட ஆன்சர் வந்து 2pq. அப்போ dou p by dou p இஸ் ஈக்குவல் டு 2pq. அடுத்தது இதே pயை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு q பண்ணணும் இங்கே போட. அப்போது dou p by dou q இஸ் ஈக்குவல் டு, இப்போ q டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இங்கே இன்ட்டில் இருக்கிற p ஸ்கொயரை கான்ஸ்டன்டாக ட்ரீட் பண்ணி அப்படியே வச்சுக்கணும். இன்ட்டில் இருக்கிறதுனால p ஸ்கொயர் அப்படி இருக்கும். q நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1, ஏன்னா q பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 ஆகிடும். ஸோ இந்த ஆன்சர் இது. ஓகே, ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருக்கேன். இப்போது பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் q and p, டிரான்ஸ்ஃபர்மேஷன் q and p இஸ் ஈக்குவல் டு பாருங்கள், dou q by dou ஸ்மால் q, அடுத்தது dou p by dou ஸ்மால் p மைனஸ் dou q by dou ஸ்மால் p, அடுத்தது dou p by dou ஸ்மால் q. ரொம்ப ஈஸி இது, கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. விட்டுட்டு வந்துடாதீங்க, எழுத தெரியாமல் விட்டுட்டு வந்துடாதீங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மாற்றி கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இங்கே fg கொடுத்தா இங்கே fg, இங்கே qp கொடுத்தா இங்கே qp, இங்கே வந்து ab கொடுத்தா ab. இந்த டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் p and q கீழே மாறாது. அப்படியே இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரிங்க. இப்போது இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். dou q by dou q என்ன? 0. dou p by dou p என்ன? 2pq மைனஸ் dou q by dou p என்ன? மைனஸ் 1 by p ஸ்கொயர். அது உள்ள ப்ராக்கெட்டில் போடுங்க, மைனஸில் வர்றதுனால. அடுத்து dou p by dou q என்ன? dou p by dou q வந்து p ஸ்கொயர். ஓகே, 0 இன்ட்டு இது 0. ஸோ 0, இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் இந்த p ஸ்கொயர் கட் பண்ணிடலாம் 1. அப்போ 0 + 1 வந்து 1.
அப்போ பாய்சன் ப்ராக்கெட் 2 டிரான்ஸ்மிஷன் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் 1 வருதுன்னா இந்த பியும் கியூவும் கெனானிக்கல் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, டிரான்ஸ்மிஷன்ஸ் ஆர் கெனானிக்கல். ஓகே, ரொம்ப ஈஸி, கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. பயந்துட்டு விட்டு வந்துடக்கூடாது. நான் என்னன்றேன்னா, சார் இதை பற்றின ஐடியாவே இல்லை சார், அதான் நான் விட்டு வந்துட்டேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் ஐடியா தெரியாமல் எந்த கான்செப்ட்டும் நம்ம தேர்வுக்கு போகக்கூடாது. போட்டியாளர்கள் அப்படி நெருப்பு மாதிரி இருக்காங்க. எனக்கு வர கால்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டியான பீப்புள்ஸ், சப்ஜெக்ட் அப்படியே அடின்னு அடித்து சும்மா ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிறவங்களும் கால் பண்ணுறீங்க. சார் இன்னும் என்ன படிக்கணும்னு தெரிலன்றவங்களும் கால் பண்ணுறீங்க. நிறைய டிஃப்ரென்ஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் பரவலாக எல்லாருக்கிட்டையும் எஜுகேஷன்றது இருக்கணும். போட்டியில் போகும்போது தான் அந்த மைண்டை டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி வின் பண்ணுறவங்க வின் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ எல்லாம் படிச்சுட்டு எல்லோரும் பாஸ் பண்ணிட முடியாது. கரெக்டாக உள்வாங்கி படித்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே டூஸ் பண்ணும்போது மாற்றி யோசித்து கரெக்டாக அடிக்கிறீங்க பாருங்கள், அவங்க தான் எனக்கு தேவை. என்ன ரீசன்னா, நம்ம சொசைட்டியில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதை ஈஸியாக டேக்கிள் பண்ணுற புத்தியை கொடுக்கறது இது எஜுகேஷன். எஜுகேஷன் நிறைய உள்வாங்கி வச்சுருந்தோன்னா டஃப் சுச்சுவேஷன்ஸை ஈஸியாக டேக்கிள் பண்ணலாம். அதாவது புத்தி உள்ள குழந்தை தான் போயிடுச்சுக்கும் இல்லையா? ஸோ புத்திக்கு தகுந்த சுகம் அப்படின்வாங்க இல்லையா? அந்த அறிவு தான் நம்ம லைஃப்பை தீர்மானிக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு கண்டென்ட்டை வாங்க நம்ம மூளையும் வளரும். ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் தேவை. அதனால் பார்த்த உடனே நீங்கள் என்ன நினச்சிடக்கூடாது, இது முடியாது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் முதல்ல லேர்ன் பண்ணணும். தொடர்ந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராப்பர் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்குறோம், வீடியோஸ் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது பாருங்கள். கன்சிடர் த டிரான்ஸ்மிஷன் கேபிட்டல் Q ஈக்குவல் டு ஸ்மால் q and capital P equal to small p plus alpha q, where alpha is constant and the Poisson bracket of P and Q with respect to small p and q is dash. Okay, இப்போ இங்கே பாருங்கள், Poisson bracket of P and Q தான் கேட்குறாங்க. PQக்கு நான் எழுதுகிறேன் பாருங்கள், ஆல்ரெடி எழுதியிருக்கேன் இல்லையா? அதை யூஸ் பண்ணி அப்படியே பாருங்கள். டோ P by டோ Q, டோ Q by டோ P minus டோ P by டோ small p, அடுத்தது டோ Q by டோ ஸ்மால் q. இதுதான் பாய்சன் ப்ராக்கெட். ஓகே, பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன்ஸ் கேபிட்டல் P அண்டு கேபிட்டல் Q. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் q அண்ட் ஸ்மால் p. சரிங்க, இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்மிஷன்? கேபிட்டல் Q ஈக்குவல் டு ஸ்மால் q1, கேபிட்டல் P ஈக்குவல் டு ஸ்மால் p ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்மால் q1. இந்த சைடு இருக்கிறதெல்லாம் கேபிட்டலு, உள்ளே இருக்கிறது இங்கெல்லாம் ஸ்மாலு. ஓகே, இப்போ டோ Q பை டோ P தேவை. டோ Q பை டோ P ஸ்மால் p தேவை. அதாவது Qவை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு P பண்ணணும். இங்கே Q தான் இருக்குது, அப்போ இது கான்ஸ்டன்ட் ஹீட் ஆகிட்டு 0 ஆகிடும். ஓகே, தனியாக இருக்குன்றதுனால 0 ஆகிடும். அது P இன் டர்ம்ஸ் ஆஃப் P கூட சேர்ந்ததுன்னா இந்த Q வரும் இல்லையா? அது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ தான் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் தெரியாதவங்க கற்றுக்குங்க. இந்த Qவை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு P பண்ணும்போது 0 போட்டேன். ஏன்னா இங்கே Q டேர்ம் தான் இருக்குது. Q கான்ஸ்டன்ட்டாக தானே ஹீட் ஆகும், அதுவும் தனியாக இருக்குன்னும் போது 0 ஆகிடும். அடுத்தது டோ Q பை டோ Q தேவை. ஸோ டோ Q கேபிட்டல் Q பை டோ ஸ்மால் q ஈக்குவல் டு இந்த Qவை பாருங்கள், இந்த Qவை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு Qவை பண்ணும்போது இங்கே Qவை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு Q பண்ணால் 1 ஆகிடும். ஓகே, அடுத்தது டோ P பை டோ Q தேவை. டோ கேபிட்டல் P பை டோ ஸ்மால் q தேவை. ஸோ இந்த கேபிட்டல் Pயை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு Q பண்ணணும், ரைட்? அப்போ Q பண்ணும்போது என்னாகும், இந்த P கான்ஸ்டன்ட் ஹீட் ஆகிட்டு இங்கே 0 ஆகிடும். ஏன்னா டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு Q பண்ணும்போது P கான்ஸ்டன்ட் ஹீட் ஆகும், 0 ஆகிடும். ப்ளஸ் இந்த ஆல்ஃபா கான்ஸ்டன்ட்றதுனால அப்படியே இருக்கும், தனியாக இல்லை, Q கூட இருக்குது, அதனால தான் அப்படியே இருக்குது. சரிங்க, இப்போ Qவே நம்ம டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு Q பண்ணோம்னா, ஏன்னா டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு Q தான் அங்கே நடக்குது. ஸோ Q டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. ஓகே, சரிங்க, 0 ப்ளஸ் 1 இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா. ஸோ 0 ப்ளஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா. அப்போ டோ P பை டோ கேபிட்டல் P பை டோ ஸ்மால் q ஆல்ஃபா. இப்போ அடுத்தது டோ P பை டோ P தேவை. ஸோ டோ கேபிட்டல் P பை டோ ஸ்மால் p தேவை. டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு P பண்ணணும், எதை? Pயை. ஸோ P இங்கே பாருங்கள், P ப்ளஸ் ஆல்ஃபா Q, இது ரெண்டும் கான்ஸ்டன்ட் ஹீட் ஆகிட்டு 0 ஆகிடும். இங்கே 1 மட்டும் வரும், ஏன்னா டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு P பண்ணும்போது 1. இந்த டேர்ம் ஃபுல்லாக 0, ஏன்னா இதில் P டேர்மே இல்லை. ஸோ கம்ப்ளீட்டாக இது கான்ஸ்டன்ட் ஹீட் ஆகிட்டு 0 ஆகிடும். இது டோ P பை டோ P, ரைட்? இப்போ இந்த ஃபார்முலாலாம் போடலாமா? அப்போ கேபிட்டல் P கமா Q, பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் கேபிட்டல் P கமா Q இஸ் ஈக்குவல் டு டோ P பை டோ Q, டோ Q பை டோ P மைனஸ் டோ P பை டோ P
அடுத்தது டோ கியூ பை டோ கியூ, ரைட். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். டோ பி பை டோ கியூ எவ்வளோ? டோ பி பை டோ கியூ ஆல்ஃபா. டோ கியூ பை டோ பி எவ்வளோ? டோ கியூ பை டோ பி 0 மைனஸ் டோ பி பை டோ பி எவ்வளோ? டோ பி பை டோ பி 1. டோ கியூ பை டோ கியூ எவ்வளோ? டோ கியூ பை டோ கியூ 1, ரைட். ஸோ அந்தந்த வேல்யூ பார்த்து பெருதிட்டுருக்கேன். இந்த இடத்துல டோ பி பை டோ பி 1, டோ கியூ பை டோ கியூ 1. ஸோ இங்கே போட்டேன். இங்கே ஒரு டேர்ம் 0 ஆனாலே முடிஞ்சுது. டோ கியூ பை டோ பி இங்கே 0 ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக இது 0 ஆகிடும். 0 மைனஸ் 1 இன்ட்டு 1 1. ஸோ நம்ம சிம்பிள் பண்ணோம் -1. அப்போது பி கியூ வந்து -1. பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் பி அண்ட் கியூ ஈக்குவல் டு -1. ஓகே. ஒரு சின்ன மிஸ்டேக் எங்கேயோ கேர்லெஸ்ஸாக பண்ணிட்டீங்கன்னா கூட மொத்த ஆன்சர் தப்பாகிடும். ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாங்கள் இந்த ஒரு 6 ப்ராப்ளம் கொடுத்துருக்கோம் பாருங்கள். The Poisson bracket of q equal to q square and capital P equal to p by small p by 2q with respect to p and small p and q is dash. அப்போ இது Poisson bracket கண்டுபிடிக்கணும் qக்கும் pக்கும். ஓகே. அடுத்தது பாருங்கள். Find the Poisson bracket of functions a equal to q square plus p square, b equal to qp with respect to p and q is Poisson bracket of a and b கேட்குறாங்க. ஈஸியாக போட்டுடலாம் இல்லையா? ரொம்ப எளிமையானது. ஆன்சர்ஸை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஷோ தட் த டிரான்ஸ்மிஷன் q ஈக்குவல் டு ரூட் பி 2p. இங்கே வந்து இன்ட்டு இருக்குது. ஸோ கேபிட்டல் q ஈக்குவல் டு ரூட் 2p இன்ட்டு காஸ் q. கேபிட்டல் p ஈக்குவல் டு இது வந்து கேபிட்டல் p ஈக்குவல் டு ரூட் 2p இன்ட்டு இங்கே உள்ளே இருக்கிறதெல்லாம் ஸ்மால் p அண்ட் ஸ்மால் q. ஓகே. வெளியே இருக்கிறது கேபிட்டல் q கேபிட்டல் p. ஸோ ரூட் 2p இன்ட்டு சைன் q இஸ் கெனானிக்கல் யூஸிங் பாய்சன் ப்ராக்கெட். இது வந்து கெனானிக்கலான்னு கேட்குறாங்க. அதாவது பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் q அண்ட் p நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 1 வந்ததுன்னா அதை நம்ம கெனானிக்கல் சொல்லிடலாம். இந்த கியூவும் பியும் கெனானிக்கல் சொல்லிடலாம். 1 வருதா பாருங்கள். இப்போ எஃப் அண்ட் ஜி கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் பாய்சன் ப்ராக்கெட் கேட்டாங்க. ஸோ பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் எஃப் அண்ட் ஜி கேட்குறாங்க. உங்களுக்கு போட தெரியும். போட்டு ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபைண்ட் த பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் 2 ஃபங்க்ஷன்ஸ் எஃப்பும் ஜியும் கொடுத்துட்டாங்க. இ பவர் கியூ இ பவர் பி எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியும் இல்லையா? பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் எஃப் அண்ட் ஜி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. இங்கே பாருங்கள். கன்சிடர் ஏ டிரான்ஸ்மிஷன் கியூ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க. பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் q and p கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சி determine the value of alpha for which the transmission is canonical. டிரான்ஸ்மிஷன் கனானிக்கல் கொடுத்துட்டாங்க. அப்போ q, p கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 1 தான் வரும். டவுட்டே இல்லை. ஏன்னா கனானிக்கல் சொல்லிட்டாங்க. சரி. பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் q and p வந்து 1னா ஆல்ஃபா என்னான்னு கேட்குறாங்க. ஓகே. ஆல்ஃபா கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? சரி. இது போட முடியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நானே கூட போடுறேன். ரொம்ப ஈஸி இது. ஓகே. ஆன்சரை கொடுத்துட்டு அந்த உள்ளே இருக்கிற கான்ஸ்டன்ட் ஆல்ஃபா என்னன்னு கேட்குறாங்க. இந்த 6 கணக்கும் நல்லா போட்டு ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. பாய்சன் ப்ராக்கெட்டு லக்ராஞ்சியன் ப்ராக்கெட் கொஸ்டின்ஸ் வராமல் வினாத்தாலே இருக்காது. ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டிஸாவது கேட்கணும்னு சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டிஸாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் மூலயமா நமக்கு தெரிய வந்தது என்னென்னா பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் எஃப் அண்ட் ஜிக்கு எழுத தெரியணும். பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் q கேபிட்டல் q அண்ட் pக்கு எழுத தெரியணும். பாய்சன் ப்ராக்கெட் ஏபிக்கு எழுத தெரியணும். எப்படி வேணாலும் நாங்கள் இந்த 3 நோட்டேஷன் கொடுத்து கேட்போம். ஸோ இது 3க்கும் எழுத கற்றுக் கொடுத்துட்டேன் இல்லையா? எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ தெரியலனாலும் இன்னொரு வாட்டி வேகமாக சொல்லிடுறேன். பாய்சன் ப்ராக்கெட் ஆஃப் எஃப் அண்ட் ஜி இஸ் ஈக்குவல் டு டோ எஃப் பை டோ கியூ டோ ஜி பை டோ பி மைனஸ் டோ எஃப் பை டோ பி இன்ட்டு டோ ஜி பை டோ கியூ. கீழே எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணணும். மேலே அந்த இங்கே இருக்கிற எஃப்வும் ஜியும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்தது q, p கேபிட்டல் p கேபிட்டல் q உள்ளே கொடுத்து பாய்சன் ப்ராக்கெட் கேட்டாங்கன்னா பாருங்கள். டோ q பை டோ q டோ p பை டோ p மைனஸ் டோ q பை டோ p டோ p பை டோ p பை டோ q. ஓகே. அடுத்தது ஏபிக்கு பாய்சன் ப்ராக்கெட் கேட்டாங்கன்னா டோ ஏ பை டோ q டோ p பை டோ p மைனஸ் டோ ஏ பை டோ p இன்ட்டு டோ b பை டோ q. ஓகே. இந்த 3 ஃபார்முலா எப்படி வேணாலும் அவங்க மாற்றி மாற்றி கேட்குறாங்க. சரி. 2 டிரான்ஸ்மிஷன் வந்து கனானிக்கல் சொன்னால் அந்த 2 டிரான்ஸ்மிஷனுக்கும் பாய்சன் ப்ராக்கெட் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா
ஆன்சர் 1 வந்ததுன்னா கனானிக்கல் எஃப்பும் ஜியும் கனானிக்கல் சொல்லிடலாம். டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கனானிக்கல். ஓகே. ஸோ இந்த ரிசல்ட் எடுத்துக்கிட்டு தான் இந்த ஆல்ஃபா கேட்குறாங்க. ஆல்ஃபா ஈக்குவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோஸ் நிறைய கொடுத்துட்டே வரப்போகிறேன். வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.